நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்கிறதில்லை? உங்க மேல நிறைய வீண்படி வந்திருக்கும், நிறைய அவமானத்தை உங்க மேல சுமத்திருக்கலாம். செய்யாத குற்றத்திற்காக இன்னையவரெல்லாம் நீங்க அழுது கொண்டிருக்கலாம். இல்ல உங்க வாழ்க்கையே கெட்டு போயிருக்கலாம், ப்ரொமோஷன் இழந்திருக்கலாம், நிறைய காரியம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம். நான் சொல்றத கவனமா கேட்டுங்க. நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறது இல்லை? நீங்க ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்றது இல்லை? நீங்கள் இப்படி அநியாயத்தை சகித்து கொள்ளாததுனால 8ஆம் வசனத்துல ஆவியானவர் சொல்றார், நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள். பாருங்க, எவ்வளவு பெரியதான ஒரு சத்தியத்தை பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அநியாயத்தை சகித்து கொள்ளாது போயிட்டீங்கன்னா நீங்களே அந்த அநியாயத்தை செய்தீங்கன்னு பைபிள்ல சொல்லுது. என்னைக்காவது நீங்க இதை பார்த்துக்கிறீங்களா? என்னைக்காவது இதை சிந்தித்தது உண்டா? நாம நினைச்சுக்கிறது நாம அநியாயம் செய்யல தான் நாம வாதாடுறோம். அதுதான் நம்முடைய மைண்ட்ல இருக்கு, அதுதான் அதை நோக்கி தான் நாம் போகிறோம். ஆனா பைபிள் சொல்லுது, உன் மீது வீணாய் அநியாயம் சுமத்தப்படுறத நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டா, தெய்வத்துக்காக அதை நீங்க ஏற்றுக்கொள்ளாவிட்டா நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நீங்களே நஷ்டப்படுத்துகிறீங்க. அப்படி நீங்களே அநியாயம் செய்கிறதா இருக்கிறதுனால 9ஆம் வசனத்துல அவர் சொல்றார், அப்படிப்பட்ட அநியாயக்காரர் லிஸ்ட்ல உங்களுடைய பெயரும் வருதுன்னு பைபிள்ல சொல்லுது.